உங்களுக்கு இப்படி நடந்துட்டுருக்கா? நைட் பெட்டில் படுத்ததுக்கப்புறம் சடன்லி ஒரு ஓல்ட் கான்வர்சேஷன் மைண்டுக்கு வருதா? 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது, ஈவன் ஒரு சின்ன மொமெண்ட் கூட, இல்லை யாராவது உங்களை பற்றி பேசின ஒரு லைன், அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அது திரும்ப திரும்ப மைண்டில் ரீப்ளே ஆகுதுன்னா நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, நான் அப்படி சொல்லியிருக்கலாம், இல்லை இப்படி சொல்லியிருக்கலாம், இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். வை பிரைன் இப்படி பண்ணுது? இது வீக்னஸா, இல்லை இதுக்கு வேறு ரீசன் ஏதாவது இருக்கா? ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங், இது உங்களுக்கு மட்டும் நடக்கலை, ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சில பேர் இக்னோர் பண்ணிடுறாங்க, சில பேர் ரொம்ப டீப்பாக போய் அதை ஃபீல் பண்ணுவாங்க. பிரைனுக்கு ஒரு ஹேபிட் இருக்குங்க, அன்ஃபினிஷ்டு எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸஸை கம்ப்ளீட் பண்ண அது ட்ரை பண்ணும். பிரைனுக்கு க்ளோஜர் வேணும். க்ளோஸர் கிடைக்கலைன்னா பிரைன் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூலில் டீச்சர் ஃப்ரண்ட்டில் எல்லோரும் முன்னாடியும் வந்துட்டு நிற்க வச்சு திட்டாங்கன்னு வச்சுப்போம். ஹோல் கிளாஸ் முன்னாடி அப்போது நீங்கள் எப்படி நின்றுருப்பீங்க? சைலண்ட்டாக இருந்திருப்பீங்க. பட் பிரைனுக்கு அது கம்ப்ளீட் ஆகலை. பிகாஸ் ரியாக்ஷன் சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டீங்க. அதனால தான் இயர்ஸ்க்கு அப்புறம் கூட அது மைண்டுக்கு வருது. பிரைன் ட்ரைங் டு கம்ப்ளீட் எமோஷ்னல் லூப். பிரைனுக்கு மெயின் ஜாப் என்ன தெரியுமா? ப்ரொடெக்ஷன். பிரைன் எப்போவுமே ஃப்யூச்சர் டேஞ்சர் அவாய்ட் பண்ணவே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போது பாஸ்டில் பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா பிரைன் ரிமெம்பர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதே சிச்சுவேஷன் வந்தால் நீங்கள் ரெடியாக இருப்பீங்க, இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் சர்வைவல் இன்டெலிஜென்ஸ், நாட் வீக்னஸ். தட்ஸ் வை ஓவர் திங்கிங் நடக்குது. பிரைன் ட்ரைங் டு சால்வ் சம்திங், எதையாவது சால்வ் பண்ணுறதுக்கு அது விரும்பிக்கிட்டே இருக்குது. ஈவன் வென் சிச்சுவேஷன் ஆல்ரெடி ஓவர் முடிஞ்சே போயிருந்தாலும் சரி, பிகாஸ் அது வந்து மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்கு. பிகாஸ் பிரைனுக்கு டைம் கான்செப்டே இல்லை. பிரைனுக்கு ஒன்லி எமோஷ்னல் மெமரி. இஃப் எமோஷன் ஸ்ட்ராங்னா மெமரியும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சில மெமரிஸ் மட்டும் ஸ்ட்ராங்காகவே இருந்துகிட்ருக்கு. ஏன்? நாட் பிகாஸ் ஈவன் பிக், பிகாஸ் எமோஷன் பிக்ங்க. எமோஷன் அதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எம்பரஸ்மெண்ட், ரிஜெக்ஷன், ஃபியர், ஹர்ட் எல்லாமே போய் சேர்ந்துருக்கு. பிரைன் எமோஷ்னல் இன்டென்சிட்டியை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்குது. பிரைன் ரீப்ளே பண்ணும்போது இட் டசன்ட் மீன் சம்திங் ராங் வித் யூ. இட் மீன்ஸ் சம்திங் இன்சைட் நீட்ஸ் அட்டென்ஷன், நாட் ஃபிக்ஸிங், ஜஸ்ட் அவேர்னஸ். ஒன்ஸ் அவேர்னஸ் வரும், பிரைன் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். பிகாஸ் பிரைனுக்கு சேஃப்டி ஃபீல் ஆகும் நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணும்போது. நெக்ஸ்ட் டைம் மைண்ட் ஓல்ட் மெமரி ப்ரிங் பண்ணும்போது பயப்படாதீங்க, இக்னோர் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். பிகாஸ் பிரைன் எனிமி இல்லை, பிரைன் ப்ரொடெக்டர். சம்டைம்ஸ் மைண்ட் ரீப்ளே பண்ணுறது ஹீல் பண்ண தான். உங்களுக்கான ஓவர் திங்கிங் தெரப்பிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களோட அப்பாயின்மெண்ட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.